ஃபஸ்ட்டு அந்த நபருக்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரப்ப ஆரம்பிச்சது. அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை இது பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் அவர் சூசைட் பண்ணிட்டார். ஒரு கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அந்த பேக்கை வந்து இப்படி கை மாற்றும் போது அந்த கை இப்படி இப்படி ஆட தான் செய்யும். அவர் அந்த கையில் ஹெட்ஃபோன் வச்சு ஹெட்ஃபோன் இப்படி பண்ணி காட்டுறாரு. வீடியோ எடுக்கும்போது அந்த பெண்ணே நெருங்கி போய் நிற்கிற மாதிரியான ஒரு இது தென்படுதுன்னு இப்போது புரிஞ்சிக்கப்படுது. அதில் பார்க்கும் பொழுது அவர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நல்லா அவர் அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. இன்கேஸ் அவருடைய இன்டென்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் வாட்ச் பண்ணியிருப்பார்ல. ஃபெமினிசங்கிற பேரில் நீ எல்லா ஆபாச கூத்தும் பண்ணலாம், நீ எல்லா இன்டென்ஷனல் வேலையும் பண்ணலாம், எல்லா கிளப்பு மப்பு வேலையும் பண்ணலாம், எல்லா அனாச்சாரங்களான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே அவனை தூண்டுற வகையில் இந்த விஷயத்தில் உண்மையாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும், அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதை கூட நீ வீடியோ எடுத்துக்க பிரச்சனை கிடையாது. தீபக்கு நான் அந்த நபருக்கு எதிராக கடுமையான முறையில் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டானுங்க. இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிச்சு? அப்படியே உனக்கு எதிராக திரும்பிச்சாப்ப உங்களுடைய உடலை வச்சு நீங்கள் வந்து பாலியல் சீண்டல் சீண்டிட்டான்ற ஒரு விக்டிம் பிளேம் பண்ணி நீங்கள் வந்து தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாற்றி தப்பே செய்யாத ஒரு ஆளை குற்றவாளியாக மாற்றுறீங்கல்ல, இதுதான் கொடூர பற்றின்னு சொல்கிறோம். மனசாட்சிப்படி சொல்லுங்கள், அந்த ஆண்கள் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும், உங்களுடைய தாய் மாதிரி பார்க்கணும்னு நினச்சா போடுறீங்க. நீங்கள் பெண்ணுரிமை பேசக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பால ஆண்கள் நீங்கள் நடத்துங்க. இதெல்லாம் வந்து இப்போ தைரியமாக நீங்கள் பேசலாம். நீங்கள் வெளியில் வாங்க இப்போ பெண் புரட்சி அப்படின்லாம் பேசுவாங்க. வாங்க அடுத்த வேலுநாச்சி ஆரம்பிப்பாங்க. வேலுநாச்சர் இதெல்லாமா பண்ணாங்க. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத். நான் கிலோர். கேரளாவில் ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தாங்க. பஸ்ஸில் வந்து ஒரு நபர் அவங்க கிட்ட ஏதோ தப்பாக நடந்துக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த நபருக்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரப்ப ஆரம்பிச்சது. அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை இது பண்ண ஆரம்பித்து கடைசியில் அவர் சூசைட் பண்ணிட்டார். மர்மமான மரணம்னு சொல்கிறாங்க, சூசைடுன்னு சொல்கிறாங்க. எனிஹவ் அவர் இப்போது நோ மோர். இதுக்கு பின்னணியில் இந்த வீடியோ தான் காரணமாக இருந்திருக்கிறது, அவருக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் தான் காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ அப்படியே இதுவாக வந்து அந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்திருக்கிறது, இதில் அவங்களுடைய பேரை பார்த்தோம் அப்படின்னா இறந்தவருடைய பெயர் தீபக். அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன், ஏன்னா சமூக வலைதளங்கள் எல்லாம் குறிப்பிட்டாங்க. ஷிம்ஜிதா, அந்த ஐடி பேர் ஆக்சுவலி ஷிம்ஜிதா, அந்த பொண்ணு பேர் ஷிம்ஜிதா தான் நினைக்கிறேன். ஸோ அதான் ஷிம்ஜிதான்னு சொல்லி போட்டிருந்துருக்காங்க. இப்போ அந்த ஐடி வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் ஐடியா ப்ரைவேட். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நான் செக் பண்ணிட்டேன், உள்ளே போனால் ஃபுல்லாக ப்ரைவேட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி விசிபிளாக இருந்தது, இப்போ வந்து ப்ரைவேட் ஆக்கிட்டாங்கன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க. பேருந்தில் ஒரு நபர் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு தான் அந்த வீடியோவோட சாராம்சமாக அவங்க எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து அங்கே கேரளாவில் நடந்திருக்கு. இப்போது நான் இங்கே நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து அந்த வீடியோவை ஆக்சுவலி கிட்டத்தட்ட டீகோட் பண்ணுற வகையில் பேசியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். மலையாளத்தில் தான் பேசினார், பட் புரியும். அதில் அவர் சொல்கிறாரு, அந்த நபர் இருந்தார் இல்லையா, அதாவது தீபக், அவர் வந்து நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கையில் ஒரு பேக் வச்சுருக்காருங்க. பஸ்ஸு போயிட்டுருக்கு. பொதுவாகவே பஸ்ஸுக்குள்ளே நிற்கும் போது ஒரு மூமெண்ட் இருக்கும், தெரியாமல் ஆடுவாங்க, இடிப்பாங்க. ஒரு கையில் ஒரு பேக் வச்சுருக்காரு. அந்த பேக்கை வந்து இப்படி கை மாற்றும் போது அந்த கை இப்படி இப்படி ஆட தான் செய்யும். அவர் அந்த கையில் ஹெட்ஃபோன் வச்சு ஹெட்ஃபோன் இப்படி பண்ணி காட்டுறாரு. அப்போ அது நேச்சுரலாக நடந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. இப்போ பார்க்கும்போது அப்படி தான் புரியுது. ஏன்னா அந்த நபர் வந்து எந்த தப்பும் செய்யாதப்போ நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த, ஒரு அவமானத்தை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கமேன்ற மன உளைச்சலை தான் அவர் சூசைட் பண்ணியிருக்கிறாருன்னு தான் இப்போது தகவல்கள்லாம் தெரிவிக்கும் போது, அப்போ அந்த வீடியோவை வேறு கோணத்தில் பார்க்குறாங்க இப்போ எல்லாரும். அந்த நபர் வந்து அப்படி எதுவும் வாண்டடாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அந்த பெண் வந்து வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கும்போது அந்த பெண்ணே நெருங்கி போய் நிற்கிற மாதிரியான ஒரு இது தென்படுதுன்னு இப்போது புரிஞ்சிக்கப்படுது. மோரோவர் இதில் இயற்கையாக ஒரு பெண்ணினுடைய
ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு பெண்ணினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது. எய்தர் அவங்க நவுந்து போயிடுவாங்க, முகம் சுழிச்சுக்கிட்டே நகர்ந்து போயிடுவாங்க, இல்லையா எதிர்த்து கத்துவாங்க, திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க, செருப்பு கழட்டிட்டு கூட அடிக்கலாம். ஒருவேளை அதுதான் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம். இதில் பக்கத்தில் இருக்கவங்களும் அந்த பெண்ணுக்காக நியாயம் கேட்பாங்க, கடைசியில் அந்த நபர் தண்டிக்கப்படுவார். அது நடந்திருக்கலாம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண் அது உண்மையான அந்த பெண்ணு ஃபீல் பண்ணி அப்படி நடந்திருக்கும் பட்சத்தில் இதை வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட வேண்டியதனுடைய அவசியம் என்ன? சரி, அந்த வீடியோவுக்கு கூடவே ஒரு விளக்கத்தையும் சொல்லி போட்டிருக்கலாம்ல. வெறுமனே இதை மட்டும் போட்டு ஒரு வியூஸ்க்காக லைக்ஸ்க்காக இதை பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு இப்போ அந்த நபரினுடைய மரணத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு எதிராக பார்வைகள் திரும்பி இருக்கு. இது எப்படி பார்க்கணும்? இல்லை உங்களோட பார்வை? முதல்ல இந்த ரியாக்ஷன்ஸ் தான் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்கல்ல. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆக்சுவல் ஃபேக்டை சொல்லிடுவோம். ஒரு பெண்ணோ ஆணோ, குறிப்பாக ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது அந்த ஈர்ப்பு அப்படிங்கிறது இயற்கையானது, அது ஒரு பார்ட்டு. ஆனால் இந்த விஷயத்தில் நான் இதை ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா அது பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம அதை பார்த்த வகையில் அந்த பெண்ணுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, அதோடைய நடவடிக்கைகள் இருக்குல்ல, அப்போது ஒருத்தன் வந்து இயல்பாக இடிக்கிறான் அப்படின்னா அவனுடைய இன்டென்ஷன் என்னங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஒருத்தன் இயல்பாக இடிக்கிறானா, அல்லது வந்து தெரியாமல் படுதா, இல்லை கூட்ட நெரிசலில் அவன் வந்து அந்த இதனால் தெரியாமல் பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றது இயல்பாக பார்த்தாலே தெரியும். அப்படி ஒரு வேளை உண்மையாகவே அப்படி டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா தெரியாமல் பட்டாலும் கூட பல பெண்கள் நம்ம பஸ்ஸில் பயணிச்சிருப்போம், நீங்கள் பயணிச்சிருப்பீங்க, நான் பயணிச்சிருப்போம், ஃபேஸ் பண்ணியிருப்போம், ஏதாவது ஒரு கடை ஃபேஸ் பண்ணியிருப்போம், தம்பி கொஞ்சம் தள்ளி நெல்லு, இல்லைனா கோவமாக கூட பெண்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம தெரியாமல் இடிச்சிருப்போம், கோவமாக கூட ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க, நம்ம சாரி சொல்லிட்டு ஒதுங்கிடும், இல்லைங்க தெரியாமல் பட்டுச்சு சாரி சொல்லிட்டு ஒதுங்கிடும். இது வந்து பெரும்பாலும் பல ஆண்கள் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. காரணம் ஏன்னா இப்போ இது வந்து தெரியாமல் நடக்கிற வரைக்கும் தான் இது. ஆனால் இன்டென்ஷன் ஒன்று இருக்குல்ல, இன்டென்ஷன்னா அவனை வெளுத்து வாங்குறதுல தப்பே கிடையாது. ஆனால் இந்த பொண்ணுடைய நடவடிக்கையை பார்க்கும்பொழுது போய் வாண்டடாக போய் ரொம்ப அவன் கை பக்கத்தில் போய் வச்சுக்கிட்டு ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. அதில் பார்க்கும் பொழுது அவர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நல்லா அவர் அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. இன்கேஸ் அவருடைய இன்டென்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் வாட்ச் பண்ணியிருப்பார்ல. வாட்ச் பண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, என்ன மூவ்மெண்ட் பண்ணுது, விலகி போகுதா இல்லையாங்கிறதே வாட்ச் பண்ணியிருப்பார். அப்போ அது அவர் வாட்ச் பண்ணல, ரொம்ப கேஷுவலாக நிற்கிற மாதிரி தான் அந்த வீடியோலையும் பார்க்கப்படுது. அப்போ இந்த வீடியோனுடைய இதில் முடிவில் பார்க்கும்பொழுது அது ரொம்ப இயல்பாக தெரியுது. அதில் நம்ம வந்து அது எந்தளவுக்கு இப்போ அது உண்மைங்கிறத போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் வெளில வரும்னு வச்சுங்களேன். ஆனால் அவர் எந்த அளவுக்கு இதில் வந்து நொந்து போயிருப்பார் அப்படின்னா அவர் சூசைட் பண்ணுற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பார். இப்போது நீ பெண்கள் பொதுவாக நீங்கள் ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்கல்ல, ஃபெமினிசம் பேசக்கூடிய பெண்களில் எல்லாருமே நம்ம சொல்லலை, உரிமைகளுக்காக உண்மையால் பெண்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக போராடக்கூடிய பல பெண்கள், பல தோழர்கள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நம்ம அதை நேர்கூட பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்கும், அவங்க எந்தெந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பெண்களை வந்து ஒடுக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பதற்கு எதிராக தொடர்ந்து கடுமையான முறையில் போராட்டம் பண்ணக்கூடிய பல பெண்களை, பெண்ணுரிமை போராளிகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஃபெமினிசங்கிற பேரில் நீ எல்லா ஆபாச கூத்தும் பண்ணலாம், நீ எல்லா இன்டென்ஷனல் வேலையும் பண்ணலாம், எல்லா கிளப்பு மப்பு வேலையும் பண்ணலாம், எல்லா அனாச்சாரங்களான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே அவனை தூண்டுற வகையில், எதிர்த்தரப்பை வந்து தூண்டுற வகையில் நீ வந்து ஆபாச ஆடைகளை அணிஞ்சு அவனை வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணுற வேலைகளை கூட பார்க்கலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு அவன் ரியாக்ட் பண்ணிட்டான்னா அவனை போட்டு கஞ்சி காய்ச்சிட வேண்டியது. இதே மாதிரி வீடியோ எடுத்து போட்டு அவன் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. நம்ம வந்து இந்த இன்டென்ஷனை பற்றி நம்ம இங்கே பேசலை. நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா ஃபெமினிசம் வந்து எந்தளவுக்கு இன்றைக்கி வந்து தப்பாக பயன்படுத்தப்பட்டு இருக்குன்றத சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ பல நேரங்களில் நீ ஃபெமினிசங்கிற பேரில் பல பெண்கள் இதை வந்து தவறான முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணணும், எந்த விஷயத்துக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் அடிப்படை புரிதல் இல்லை, எந்த விஷயத்தை வீடியோ எடுத்து போகணுங்கிற ஒரு புரிதல் கூட இல்லை. இந்த விஷயத்தில் உண்மையாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணியிருக்கணும், அங்கேயே செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும், அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதை கூட நீ வீடியோ எடுத்துக்க பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாரு, அதோட சேர்த்து நீ அவன் போலீஸ் ஸ்டேஷனில் உடனே ஒப்படைச்சிருக்கணும். இது மாதிரி என்னை தப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லி உடனே ஒப்படைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவங்க கேஸ் போடுறாங்க போடலங்கிறது ரெண்டாவது விஷயம். போய் இதை நீ லீகலாக உனக்கு சட்டத்தில் உரிமை இருக்குல்ல, அந்த லீகலாக சட்ட ரீதியாக நீ பண்ணக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இதை நீ வந்து சோஷியல் மீடியாவில் போடுற, ஒரு 20 லட்சம் பேர் பார்த்துட்டான், அதில் ஒரு 20,000 பேர் கமெண்ட் பண்ணிட்டான். அந்த 20,000 பேர் அந்த தீபக்கு அந்த நபருக்கு எதிராக கடுமையான முறையில் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டானுங்க. இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிச்சு? அப்படியே உனக்கு எதிராக திரும்பிச்சாப்ப அப்போது நீ உன்னோட இன்டென்ஷன் என்னங்கிறத நம்ம அப்படமா புரிஞ்சிக்க முடியுது. இல்லை, நீ உண்மை வியூஸ்க்காக தான் பண்ணியிருக்க. இது வந்து வெளிப்படையாது. நீ வந்து பல நபர்கள் பார்க்கக்கூடிய பெண்கள் கூட இதை தப்பாக கூட எடுத்துக்கலாம். அப்போ வந்து எல்லா ஆண்களுமே நல்லவர்களா அப்படி அந்த சர்டிஃபிகேட் நான் கொடுக்க மாட்டேன். எல்லா ஆண்களுக்குள்ளும் ஒரு அரக்க புத்தி இருக்குன்றேன். எல்லா ஆண்களுக்குள்ளும் இயல்பாக ஒரு விஷயம், ஒரு பெண்ணு ஒரு ஆண் இருபால் ஈர்ப்புங்கிறது இயற்கையானது, அது எல்லாருக்கும் வரும் தான்.
அது எந்த அளவுக்கு அவன் வெளியில் எக்ஸ்போஸ் பண்ணுறான், எந்த அளவுக்கு பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது ஒவ்வொருத்தனுடைய தனி மனித ஒழுக்கம் சார்ந்த விஷயம். புரியுதில்ல? அந்த அடிப்படை புரிதல் அவன் புரிஞ்சுக்கணும். ஒரு எதிர்பாலின ஈர்ப்பு இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். புரியுது அவங்களுக்கு? அது வந்து பயாலஜிக்கலாகவே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எதிர்பாலின ஈர்ப்பு இல்லை அப்படின்னா பயாலஜிக்கலாக ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம். உண்மையில் அஃப்கோர்ஸ் இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்கல்ல, இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ நீங்கள் வந்து ஒரு பெண் அழகாக இருக்கா, அவளை பார்த்து நம்ம வந்து ரசிக்கக்கூடிய நிகழ்வுகள், அதில் சைட் அடிப்போம்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வுகள் அதே ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பெண் ஒரு ஆணை பார்த்து சைட் அடிக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே வந்து ஒரு பாலின ஈர்ப்பின் ரீதியாக வர்றது. இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் அரக்க புத்தியோட வெளியில் வர்றவன் தான் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் வேலையை பார்க்குற புத்தியை கொண்டவன். அப்போது அவனை பற்றி அவனுக்கு அதை தான் சொல்கிறேன். அந்த மாதிரியான செஞ்சுருந்தா, உண்மையாக நடந்திருந்தால் செருப்பு கழட்டி இடிக்க அடிங்க, சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுங்க, நம்ம இல்லைன்னா சொல்லலை. ஆனால் இங்கே ஒரு சாதாரண அப்பாவையும் எப்படி பாதிக்கப்படுறான், உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தினால உங்களுடைய உடலை வச்சு நீங்கள் வந்து பாலியல் சீண்டல் சீண்டிட்டான்ற ஒரு விக்டிம் ப்ளேம் பண்ணி நீங்கள் வந்து தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாற்றி தப்பே செய்யாத ஒரு ஆளை குற்றவாளியாக மாற்றுறீங்கல்ல, இதுதான் கொடூர புத்தின்னு சொல்கிறோம். இந்த புத்தி அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இது என்னன்னா நீங்கள் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்கிறோம்ல, ஆணும் பெண்ணும் சமன்ற வார்த்தை எங்கே எப்படி இருக்கணும், எந்த அடிப்படையில் இருக்கணும்? அவன் கல்வி ரீதியாக இருக்கட்டும், அவனுடைய வேலைவாய்ப்பு ரீதியாக இருக்கட்டும், அவனுடைய விளையாட்டில் எந்த அளவுக்கு வந்து ஸ்போர்ட்டிவாக ஆக்டிவாக இருக்கணும். அப்போ ஒரு ஆண் இருக்கானா பெண்ணுக்கு அந்த சம வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் சம வாய்ப்புங்கிறது, சம உரிமைங்கிறது. ஆணும் பெண்ணும் சமம் இந்த அடிப்படையில் சொல்கிறேன். ஆனால் பயாலஜிக்கலாக ஆணும் பெண்ணும் சமமானு பார்த்தா நிச்சயமாக இல்லைல்ல. அப்போது நீ வந்து உன்னை தப்பாக பார்க்குறான், உன்னை தப்பாக பேசுகிறான், உன்னை தப்பாக இது பண்ணுறான், நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ட்ரிகர் பண்ணுறீங்கல்ல, அதுவும் ஆபத்து தாங்கிறேன். இதை வந்து நீங்கள் தப்பாக பார்க்குறீங்க, உங்கள் அக்கா தங்கச்சியை பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அதே மாதிரி ஆபாச ஆடைகளில் விடுத்துட்டு நீங்கள் பெண்களை வந்து ஆண்களை வந்து நீங்கள் தப்பு சொல்லிட்டு இருக்கிறீங்கல்ல, நிச்சயமாக நான் உண்மையிலே சொல்கிறேன், உண்மையிலே இதை மனசாட்சிப்படி சொல்லுங்கள். அந்த ஆண்கள் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும், உன்னுடைய தாய் மாதிரி பார்க்கணும்னு நினச்சா போடுறீங்க. இறுக்கமான ஆடைகள், ரொம்ப கவர்ச்சியான ஆடைகள்லாம் கொடுத்துறாங்க. அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு ஆணை வந்து டிஸ்டர்ப் பண்ண தான் செய்யும். நீங்கள் பெண்ணுரிமை பேசக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பால ஆண்கள், நீங்கள் நடத்துங்க, இதெல்லாம் வந்து இப்போ தைரியமாக நீங்கள் பேசலாம், நீங்கள் வெளியில் வாங்க, இப்போ பெண் புரட்சி அப்படின்லாம் பேசுவாங்க, வாங்க அடுத்த வேலுநாச்சியார் இருப்பாங்க. எதுக்கு வேலுநாச்சியார் இதெல்லாமா பண்ணாங்க? ஆபாச போட்டு ட்ரெஸ்ஸுக்கு டான்ஸ் ஆடுறது, ஆபாசமாக ட்ரெஸ்ஸு போட்டு அதையெல்லாம் கிளிவரேஜ் தெரிகிற மாதிரியான ஆடைகளை உடுத்தி பிறலை வந்து தூண்டுற மாதிரியான வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அதை வந்து பெண்ணுரிமை லிஸ்ட்டில் சேர்க்குறது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து தன்னை விக்டிமாக ப்ளேம் பண்ணிட்டு மற்றவங்க மேலே குற்றம் சாட்டுற வேலை. இது வந்து புரட்சியில் சேராது. உன்னுடைய புரட்சி எது? அடிப்படையாக உன்னை வந்து எப்படி நசுக்கி வச்சிருக்கான், நீ பெண்ணுங்கிறதுனாலே நசுக்கி வச்சிருக்கான். ஒரு காலகட்டத்தில் உன்னை ஜாக்கெட்டே போட விடலை, பெண்கள் வந்து அணியக்கூடாது, அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அதனாலே ஒடுக்கி வச்சிருந்தான். அப்போ பெண்கள் உடன்கட்டை ஏறுதல் விஷயம் எப்படி வந்துச்சு? அப்போ இது எல்லாம் இந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி வந்திருக்கோம்ல, இந்த ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். அப்போ இங்கே வந்து இந்த அடிப்படை புரிதல்னு ஒன்று இருக்கும்ல, அப்போது கல்வியில் உனக்கு மறுக்கப்படுதா? நீ பெண் பிள்ளைங்கிறதால பொம்பளை பிள்ளைங்கிறதுனால உன்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்கிறானா? உன் அப்பன் சொல்கிறானா, உன் அண்ணன் சொல்கிறானா? இப்படி இருந்துச்சுன்னா தைரியம் பண்ணி தட்டி கேளு. அது பெண்ணுரிமை சார்ந்த, நான் படிப்பேன், இது என்னோட உரிமை, எனக்கு இந்த நாட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, அப்படி நீ அது வந்து யாரும் இங்கே தடுக்க போகிறதும் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு இந்த ஒரு காரணத்தை நீ ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் இந்த பாலியல் சீண்டல்ங்கிற ஒரு விஷயத்தை தப்பான முறையில் இன்றைக்கி போற்றப்படக்கூடிய விஷயம் இன்றைக்கி ஒரு உயிர் பறி போயிருக்கு. அப்போது இதில் வந்து சரியான ஒரு வரைமுறை கொண்டு வரணும். இது அரசாக இருக்கட்டும், இது சட்ட ரீதியாகவே வந்து சரியான ஒரு வரைமுறை கொடுக்கணும். அந்த பாதிக்கப்பட்ட நபருடைய அட்வொகேட் கூட பேட்டி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், செய்திகள்லாம் வந்திருக்கு. அதில் வந்து நிச்சயமாக ஒரு பெண்ணு மட்டும் கிடையாது, ஒரு ஆணும் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை நம்ம ஈக்குவலாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. இதில் வந்து நம்ம பேசக்கூடிய கருத்துக்கள் முரண்பட்டதாக கூட பலருக்கு இருக்கலாம். ஆனால் இதனுடைய அடிப்படை நியாயம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை அணுகணும்னு நான் சொல்லி, கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கான பாதையில் செல்லணும் அப்படிங்கிறது தான். அது அந்த வகையில் ஆணுக்கு நிகராக பெண் இருக்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பாக வளரட்டும், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணட்டும், தவறான விஷயங்கள் ஆபாசமாக டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடி டிக்டாக் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி வந்து புரட்சி லிஸ்ட்டில் சேர்க்குறானுங்கல்ல, அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். கலைங்கிறது ஒரு கலைக்குன்னு ஒரு தனி பண்பு இருக்குது. அந்த கலைங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதிலே வந்து இன்றைக்கி வந்து ஆபாசத்தை வந்து திணிச்சு அதை எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழலை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமாங்கிறத ஏன் ஒரு குறிப்பிட்ட சமூகம் கிடையாது, பெரும்பாலும் வந்து பெண் பிள்ளைகளை வந்து சினிமானாலே யோசிப்பாங்க, ஆண் பிள்ளைகளே யோசிப்பாங்க, ஆண் பிள்ளைகளே வந்து அனுப்புறது யோசிப்பாங்க. சினிமாவில் வேணாப்பா அது கெட்டு போய், ஏன் காரணம் என்ன? அந்த கலை வந்து மோசமாக ஆக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு சூழல் உருவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஓகே, ஸோ இதில் சமூகம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் என்னென்ன கோணங்களில் இருதரப்புக்கு சாதகமான கோணங்கள்லையும் அணுகணும். அப்போ தான் ஒரு முடிவு எட்டப்படும், அது ஒரு நியாயமான தீர்வாகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த விஷயத்தையும் அதுபடி சமூகம் பார்க்கட்டும், மக்கள்கிட்டே வச்சுருவோம். தற்போது வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக அரசியல் சார்ந்தா இருக்கட்டும், ஒரு பொதுவான விஷயமாக சார்ந்தா இருக்கட்டும் பேசியிருக்கோம். இதை மக்கள் மத்தியில் வச்சிடறோம்.
இந்த விவகாரங்களில் உங்களுக்கு தோணுகிற அந்த கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில செய்திகளோடும் அது குறித்த தகவல்களோடும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.